Hi, my name is Vasudevan. I am from Salem. We are the fourth generation pure silk sarees manufacturers. Yashodha Silks brand பண்ணிட்டு இருக்கிறோம். We are supplying chain to the major firms and major corporate chain of shops பண்ணிட்டு இருக்கிறோம். And we are having an D2C model boutique shops also. Previously we are not using anything in the connectivity software எதுவும் யூஸ் பண்ணல. எல்லாமே ஒரு ஸ்டாண்ட் அலோனாவோ இல்லாட்டினா ஒரு சிஸ்டம் டிபெண்ட் அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி, இட்ஸ் அ ஜென்ரிக் சாஃப்ட்வேர். நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாறி பண்ணிகிட்டு இருந்தோம். தட்ஸ் நாட் கரெக்டாக இருந்ததில்லை. ஸோ இன்வென்ட்ரி வந்து எங்களுக்கு கோர். ஏன்னா நாங்கள் வந்து சாரீஸு இன்வென்ட்ரி எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறது தான் எங்களுக்கு மெயினான விஷயமே. இது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு சாஃப்ட்வேர் பின்னாடி நாங்கள் போவோம். அக்கௌண்டிங் எது வேணால் பண்ணலாம், இது வேணால் பண்ணலாம்னு சொல்கிறோம். ஆனால் இல்லை, எங்களுக்கு இன்வென்ட்ரி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும். அது இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு பிரயோஜனமே இல்லாமல் போய்ட்டு. So it has to liaise with the billing, it has to liaise with the customer, it has to be connected seamlessly with everything. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி எங்களுக்கு கோர் பிஸ்னஸாக இருக்கிறதுல Zoho Inventory find it very very apt and more good. நிறைய கனெக்டிவிட்டி இருந்தது, மேனேஜபிலிட்டி இருந்தது, மார்க்கிங்ஸ், நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் எங்களால் செட் பண்ண முடிஞ்சு. த மேஜர் திங் வித் Zoho Inventory வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் அவர் ஓன் டேட்டா பாயிண்ட்ஸ், லிங்கிங் டு த ஐட்டம் டைரக்ட்லி. ஒரு எந்த எண்ட் யூஸராக அந்த ஐட்டம்ஸ் கிரியேஷன் ஆகட்டும், அந்த யூசபிலிட்டி ஆகட்டும், இதெல்லாம் வந்து பெரிய கொஸ்டின்ஸ் ஃபார் Zoho. இட்ஸ் நாட், அது வேறு சாஃப்ட்வேர் இருந்தால் அந்த சாஃப்ட்வேர் பர்சன் கிட்ட தான் நம்ம போய் உட்காரணும். அதுக்குன்னு ஒரு யூஸர் இருப்போம், அவங்ககிட்ட போய் உட்காரணும். அப்படி இல்லை இதில். ஸோ வி ஃபவுண்ட் இட் Zoho Inventory இஸ் வெரி ஆப் அண்ட் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்காக தான் சேலம் வந்து கொச்சி ஃப்ளை பண்ணிட்டு வந்தோம். அண்ட் ஐ கேம் வித் மை டீம். ஆனால் இந்த இடத்துல ஒரு லைவ்லினஸான ஒரு எக்ஸ்பர்ட்ஸை பார்க்கும் பொழுது அந்த எக்ஸ்பர்ட்ஸோட எனர்ஜி நமக்கு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அந்த கனெக்டிவிட்டியை வந்து இந்த செஷன் நாங்கள் ரொம்பவே பார்த்தோம். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸும் பேசுகிறது, அவங்களுடைய நாலேஜ் எல்லாமே வந்து அவங்க சொல்லித்தர ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. எல்லாம் யூ வாண்ட் அஸ் டு பாஸ் ஆன் தி நாலேஜ் கம்ப்ளீட்லி டு அஸ். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் அண்ட் இட்ஸ் வெரி இம்பேக்டிங். நாங்கள் வரும்போது சோர்வாக தான் வந்தோம். ஆனால் ஒவ்வொரு செஷனும் இது பண்ணணுன்னு டைல்யூட் பண்ணணுன்னு சொல்லுவீங்க. இல்லை, இட் வாஸ் கிரியேட்டிங் அ ஹியூஜ் இம்பேக்ட். வி காட் லாட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், கீ பாயிண்ட்ஸ். அண்ட் எங்களுடைய செக்லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாம் பண்ணமே, இந்த ஃபீச்சருக்கு நாங்கள் யூஸ் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இவ்வளோ லைவ்லியாகவும் கனெக்டிவிட்டியாகவும் சொல்கிறதுல வந்து இந்த செஷன் வாஸ் வெரி இம்பேக்ட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். இட் ஃபார் ஷூர் இட் இஸ் அ வெரி பிக் கேம் சேஞ்சர் தான் எங்களுக்கு. எங்கள் டீமே ரொம்ப எந்தூசியாசமாக தான் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.